அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்முடைய உணவுல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பூண்டு எவ்வளவு மகத்துவம் பெற்றது? இதில இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள பற்றி தெரிஞ்சா, நீங்க பூண்ட யாரும் வெறுக்கவே மாட்டீங்க. பூண்டினுடைய நெறைய நன்மைகள பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நெறைய விஷயங்கள் இந்த பதிவுல இருக்க போகுது. இத பதிவ நீங்க பார்க்கறதோட மட்டும் விட்டுடாம, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பூண்டு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு உணவுகள்ல நெறைய வகைகள்ல பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இந்த பூண்ட நம்ப ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது, நம்முடைய உடல்ல நெறைய மாற்றங்களானது ஏற்படுது. நெறைய மருத்துவ குணங்கள் பெற்றிருக்கக்கூடிய பூண்டு நம்முடைய உடல்ல சேர்த்துக்கும் பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்த சமச்சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. பூண்ட நீங்க அன்றாடம் உங்களுடைய உணவுல சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது இதய நோய்கள தடுக்கிறதுல இருந்து புற்றுநோயினுடைய அபாயத்த குறைக்கிற வரைக்கும் பூண்டு மிக பெரிய நெறைய ஆச்சரியங்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உடல்ல சத்து குறைபாடா இருக்கும். வேறு ஒரு சில காரணங்களால எலும்புகள் வலுவிழந்து இருக்கும். தேய்மானம் அடையாம இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே கொஞ்ச காலத்துக்கு நீங்க பூண்டு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாம் சரியா போகும். பூண்டு சேர்த்த உணவுகள நீங்க அதிகமா எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதாவது பூண்டு பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நீங்க இத பயன்படுத்துங்க. அதாவது உங்களுடைய உடல்ல ரத்த அழுத்தத்தில நேர்மறையான விளைவுகள அதிகமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் பூண்டு. அதனால பூண்ட நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதே மாரி கொலஸ்ட்ரால் இருக்கு. ரத்தத்தில கொழுப்பு அதிகமா சேர்றது, கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமா இருக்கிறது, இந்த மாரியான அளவ குறைக்கிறதுக்கு கண்டிப்பா பூண்ட நீங்க பயன்படுத்துங்க. எப்போதுமே நம்ம உடல்ல நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கு அர்த்தம். இது பெரும்பான்மையானோருக்கு தெரியாது. நம்ம உடல்ல இருக்கிறது நல்ல கொழுப்பா, கெட்ட கொழுப்பா அப்படின்றத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலுமே நம்ம ரெகுலரா நம்மளுடைய உணவ மாற்றி அமைத்து எடுத்துக்கும் பொழுது, கண்டிப்பா நம்மளுடைய உடம்புல அந்த கெட்ட கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது. இப்போ பூண்டு சார்ந்த விஷயங்கள நீங்க தினசரி பயன்படுத்தும் பொழுது, கெட்ட கொழுப்புகள் ஒருவேளை உங்களுடைய உடல்ல அதிகமா இருந்தாலுமே கூட, அது கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான உணவுகள தான் நம்ம தேடி தேடி சாப்பிடணும். ஆரோக்கியமா வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பாடு அப்படின்றதே ஒண்ணு எடுத்துக்கிறோம். அந்த ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரியான உணவுகள தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. நெறைய ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள எடுத்துக்கோங்க. நெறைய இருக்கு. அதெல்லாம் தேடி அத எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களானது செயல்படணும் அப்படின்னா, அதுக்கு கொழுப்பு கண்டிப்பா அவசியம்தாங்க. அதுதான் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறது கல்லீரல் தான். நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் அந்த கொலஸ்ட்ராலே கிடைக்குது. கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது HDL அப்படின்னு சொல்லுவாங்க அத. கெட்ட கொலஸ்ட்ரால LDL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வகைகள் இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால நம்ம கண்டிப்பா குறைக்கணும். அதுக்கு பூண்டு அப்படின்றது சேர்க்கப்படக்கூடிய உணவுகள நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. பூண்டு உணவுல சேர்க்கப்பட்டது அப்படின்னா, LDL கெட்ட கொழுப்ப கண்டிப்பா குறைக்கும். HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதன் மூலமா கொலஸ்ட்ராலினுடைய அளவ உங்களால கண்டிப்பா சரி பண்ண முடியும். இதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த வேளையில என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்க புகை பிடிக்கக்கூடாது. இப்படி இருந்தீங்க அப்படின்னா, இது தாராளமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறது, ஒமேகா 3 உணவுல அதிகமா சேர்த்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நல்ல கொழுப்ப நீங்க அதிகமாக்கிக்க முடியும். கண்டிப்பா இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அதே மாரி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா பூண்டுல இருக்கு. ஏன்னா பூண்டுல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுடைய கலவை பார்த்தீங்கன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம், கட்டி இது எல்லாத்தையுமே குறைக்கும். அது மட்டும் இல்லாம கீல்வாதம் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கும் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பூண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு புற்றுநோயினுடைய அபாயம் குறையுது. பூண்டு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஒரு உணவாக தான் பார்க்கப்படுது. நீங்கள் கண்டிப்பாக பூண்டு எடுத்துக்கோங்க. அது நம்ம உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுத்துடும். அப்படி உருவாகக்கூடியதாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் ஸ்டாப் பண்ணிடும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் பூண்டு சாப்பிட்றதுக்கு பழக்கி கொடுங்க. அவங்களுக்கு எந்த வகையில் அது பிடிக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கி கொடுத்துடுங்க. உணவு குழாய், வயிறு, பெருங்குடல் இதில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தான் இப்போ அதிகரித்துட்ருக்குன்னு சொல்லணும்.
ஸோ இந்த புற்றுநோய் வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக வந்து செயல்படுது. இது வந்து நிறைய ரிசர்ச்சில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே போல் மூளையினுடைய செயல்பாட்டை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுல பூண்டு ரொம்ப முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. மனசுக்கு வந்து அமைதியானது ஏற்பட்டுட்டு தன்னம்பிக்கை உணர்வை வந்து கொடுக்கறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது செல்கள் எல்லாமே வேகமாக அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுல வெள்ளைப்பூண்டுக்கு வந்து அதிக பங்கு இருக்குன்னு சொல்லணும். ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாள் வந்து உயிர் வாழ்றது. ஸோ நமக்கு ஞாபக சக்தி அழியாமல் இருக்கணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு ஞாபக மறதி அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்களுக்கு உணவில் வெள்ளைப்பூண்டை வந்து அதிகமாக சேர்த்து கொடுங்க. உணவில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய மறதியை சரி பண்ணுறதுக்கும் பூண்டு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த பூண்டை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதே போல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய நோய் அபாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பூண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை குறைச்சி கொழுப்பினுடைய அளவை குறைச்சி இதயத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். எதிர்ப்பு சக்தியை பொறுத்த வரைக்கும் இது எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா பூண்டு தாங்க. பூண்டில் ரொம்ப அருமையான ஒரு சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அல்ஜினின் அப்படின்ற பொருள் தான் நிறைய பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையும் வந்து கொல்லக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய கலவையாக இருக்குது. இது நோய் தொற்றுகள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் போன்ற கலவைகள் அதானது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். தொற்று நோய்களுக்கு எதிராக வந்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தினசரி பூண்டை வந்து எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்தேகங்கள்லாம் கூட இருக்கும். பச்சை பூண்டை நசுக்கி இல்லைன்னா நறுக்கி அதை வந்து உட்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் வந்து உட்கார வைங்க. பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய கலவைன்னு சொல்லக்கூடிய அந்த அல்லிசின் உருவாவதை வந்து மேம்படுத்தும். உணவுகளுக்கு சுவை கொடுக்கும். ஊட்டச்சத்தை வந்து சேர்க்கறதுக்கும் பூண்டை வந்து நீங்களும் சமையலில் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க. ஸோ இருந்தாலுமே கூட ரொம்ப நாளைக்கு அதிக வெப்பநிலையில் பூண்டை வந்து சமைக்கிறது ஆரோக்கியத்தினுடைய நன்மையை வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கேப்சூல்கள் வழியாக மாத்திரைகள் சாறுகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பூண்டு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் என்னதான் பூண்டு வந்து சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 to 2 கிராம் பூண்டு உட்கொள்வது பாதுகாப்பானதாக இருக்கும். ஸோ அதை மீறி எடுத்துக்கிறது ஆபத்தானதாக இருக்கும். இஞ்சி மஞ்சள் கருப்பு மிளகு இது போன்ற ஒரு சில பொருட்களோட பூண்டு சேர்த்து உணவில் சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஏராளமாக இருக்கும். அதனால் கட்டாயமாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. பூண்டு சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய நன்மைகள் வந்து இருக்குங்க. பூண்டு வந்து ஜலதோஷத்துக்கு வந்து ரொம்ப அருமையான மருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஜலதோஷத்தை வந்து குணப்படுத்தி கொடுத்துடும். இது ஜலதோஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, பல நோய்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பூண்டு வந்து ஆரோக்கியமானதா இல்லையா அப்படின்ற சந்தேகம்லாம் வேண்டவே வேணாம். பூண்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா பூண்டில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் கந்தகம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் மேங்கனீஸு இரும்புச்சத்து எல்லாமே இருக்குங்க. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு உணவு மூலப்பொருள் தான். நல்ல செரிமானத்துக்கு வந்து உதவியாக இருக்குங்க. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு செரிமான அமைப்பை வந்து ஆரோக்கியமாக்கி கொடுக்கறதுக்கும் சரியாக வச்சுருக்கிறதுக்கும் நார்ச்சத்து வந்து தேவை. அது வந்து பூண்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ பூண்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வாய்வு பிரச்சனைகள் எதுவும் வந்து ஏற்படாது. அதே போல் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பூண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூண்டு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப நல்லாவே வந்து சுரக்கும். அதே போல் பூண்டு சாப்பிட்றதுனால வயிற்று பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாக போகுங்க. துரதிருஷ்டவசமாக ஒரு சிலருக்கு பூண்டு வந்து தொந்தரவாக கூட இருக்கும். குறிப்பாக குடல் எரிச்சல் கொண்டவங்க தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களாம் வந்து கரெக்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு சுவையை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதனால் நீங்கள் பூண்டு வந்து விரும்பி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பூண்டு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூண்டு எவ்வளவு ஆரோக்கியமானது அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.